பிகினர்ஸ் பண்ற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஆப்ஷனல் சப்ஜெக்ட் செலெக்ஷன். ஹாய் எவ்ரிஒன். ஸோ இந்த வீடியோல நம்ம யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல இருக்கிற ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பத்தி கம்ப்ளீட்டா பிகினர்ஸ்க்கு புரியுற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல டோட்டலி 9 பேப்பர்ஸ் இருக்கும். அதுல 2 பேப்பர்ஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு. இந்த 2 பேப்பர்ஸும் பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7 ஒவ்வொரு பேப்பரும் 250 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு டோட்டலி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல 500 மார்க்ஸ்க்கு இருக்கும். இந்த மார்க்ஸ் உங்க ஃபைனல் மெரிட் ரேங்கிங்ல கவுண்ட் ஆகும். அதனால ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு காமன் டவுட் இருக்கும், ஆப்ஷனல்னா என்ன? ஸோ ஆப்ஷனல்னா யூபிஎஸ்சி கொடுக்குற லிஸ்ட்ல இருந்து ஒரு சப்ஜெக்டை நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அதே சப்ஜெக்ட்டுக்கு 2 பேப்பர்ஸ் எழுதணும். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன், ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் எதுவும் இல்லை. நீங்க எந்த பேக்ரவுண்டா இருந்தாலும், லைக் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், மெடிசன், லா, ஸோ எந்த பேக்ரவுண்டா இருந்தாலும் யூபிஎஸ்சி லிஸ்ட்ல இருக்கிற எந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆனா சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை பார்க்கணும். ஸோ உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்ல நான் வந்து பேச்சுலர்ஸ் இந்த டிகிரியில பண்ணிருக்கேன், ஸோ எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த சப்ஜெக்ட்ஸை கூட சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களால அந்த சிலபஸ் மேனேஜபிளா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கூட நீங்க ஒரு வாட்டி பார்க்கலாம், அனலைஸ் பண்ணி பாருங்க ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க அஃபிஷியல் சிலபஸும் முக்கியமா பார்க்கணும். ஸோ ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணீங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சப்ஜெக்டோட ஆப்ஷனல் சப்ஜெக்டோட சிலபஸ், அஃபிஷியல் சிலபஸ் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. ஸோ அது எப்படி இருக்கு, உங்களால அதை படிக்க முடியுமா, உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா 48 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்க்ளூடிங் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7 2 பேப்பர்ஸும் சேம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேஸ்ட் தான் இருக்கும். ஸோ பேப்பர் 1 ஜென்ரலி சப்ஜெக்டோட கோர் கான்செப்ட்ஸை கவர் பண்ணும். பேப்பர் 2ல அட்வான்ஸ் டாபிக்ஸ் இருக்கலாம். பட் இது வந்துட்டு எக்ஸாக்ட் சிலபஸ் வந்துட்டு சப்ஜெக்ட்டுக்கு சப்ஜெக்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால அஃபிஷியல் யூபிஎஸ்சி சிலபஸை நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க. அடுத்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது எல்லாரும் எடுக்கிற சப்ஜெக்ட்னு பார்த்து சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலா ஒரு அட்வைஸ், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் செலெக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் இன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஸோ அதனால ஒரு தடவை நல்லா ரீசர்ச் பண்ணிட்டு சூஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த சப்ஜெக்டை கன்சிஸ்டன்ஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம குவாலிஃபைங் பேப்பர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.